அடித்தட்டு மக்கள் முன்னேற சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சிதம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் தெரிவித்த கருத்துக்களை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு வளர்ச்சி பெற, மீண்டும் சொல்லுதெல்லாம் வளர்ச்சி பெற. ஏன்னா நீங்க சமுதாய ஜாதி அடிப்படையில தான் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க. மத அடிப்படையிலோ, இனம் அடிப்படையிலோ, மொழி அடிப்படையிலோ, மாநிலங்கள் அடிப்படையில் கிடையாது. அந்த ஜாதி அடிப்படையில் கொடுக்கின்ற இடஒதுக்கீட்டில் என்னென்ன ஜாதிகள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள், எல்லா ஜாதியுடைய கணக்கெடுப்புனா அவங்களுடைய குறியீடுகள், அவங்க வீடு இருக்குதா, வாசல் இருக்கிறதா, வீட்டுல கழிப்பறை இருக்கிறதா, குடிசையில வாழ்கின்றார்களா, நிலம் இருக்கிறதா, இல்ல கூலி தொழிலாளர்களா, எத்தனை பேர் படித்தவர்கள் இருக்கின்றார்கள், பட்டதாரிகள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், இதெல்லாம் குறியீடு நடத்தி அதுல அந்தந்த சமுதாயத்தில் ஏன் இப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அதிக சலுகைகள், நல திட்டங்கள், உதவிகள், இடஒதுக்கீடுகள் எல்லாமே அது டார்கெட்டட் அப்ரோச். அப்பதான் தமிழ்நாடு முன்னேறும். நீங்க எவ்வளோ நீங்க பெரிய பெரிய தொழிற்சாலைகள் கொண்டு வந்தாலும், ஐடி காரிடர் கொண்டு வந்தாலும், என்ன பண்ணாலும் முன்னேறாது. அடித்தள மக்கள் என்னைக்கு முன்னேறாங்களோ அப்பதான் தமிழ்நாட்டினுடைய உண்மையான முன்னேற்றம். அதுதான் சமூக நீதி. அது கிடைக்க வேண்டும் என்றால் இதை நீங்க உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும் என எங்களுடைய கோரிக்கை.